சீமான் மட்டும்தான் இதில் தனித்தன்மையோட கன்ஷிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி நிற்கிறாரு. கன்ஷிராம் மாயாவதி, கன்ஷிராமோட கட்சி யூபியில் ஆட்சிக்கு வந்த மாதிரி, நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சிக்கு வந்த மாதிரி சீமான் தலைமையில் தான் இன்னைக்கோ நாளைக்கோ சீமான் தலைமையில் தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும், சீமான் இல்லாமல் ஸ்டாலினை முறியடிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலையும் அந்த நலிந்த பிரிவு மக்கள் மத்தியின் ஆதரவு வளையத்திலையும் சீமானு கிடச்சிட்டு இருக்குது. இது தமிழக அரசியலில் பிரிஞ்சுன்னு இந்த சுமன் ஸ்ரீராமன் சொல்லார். பிரிஞ்சுன்னு, பிரிஞ்சிங்கிறது சாப்பாடு இல்லையா, பிரிஞ்சு சுமன் ஸ்ரீராமன்ஜி சகோதரர் தான், வெர்சடைல் ஜீனியஸ் தான். அவரெல்லாம் சொன்னாதானே நம்ம கருத்தோட நியாயம்ங்கிறதும், அவங்க தோத்து நம்மகிட்ட கருத்தியல்ல தோத்து போனதும் மக்களுக்கு தெரியும். சீமான் இல்லைன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாங்க நிலைமையிலையும் சீமான் எனக்கு என்னோட எண்ணங்கள் பாசிட்டிவா செயல்படுறதான் முக்கியம்னும், அவர் திமுக வேண்டாம், அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னும், இந்த இஷ்யூலையும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூலையும் சரி, எல்லா இஷ்யூலையும் திமுக அண்ணா திமுக அடித்து தனித்தன்மையோட ஏறி போயிட்டு இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்தது. அந்த பூஸ்ட் இன்னைக்கு பஞ்சமர் நில மீட்பில் மேலும் பெரிய அளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது.